மதுபானத்தை சாப்பிட்டே முன்னாடியே விழுந்துறான். அப்படியா? ஆமா. அவளுக்கு ஒரு தம்பியா? என்ன அவளுக்கு ஒரு தம்பியா? ஆமாமா. என்னங்க சொல்றீங்க? தத்துவன். தத்துவனா? ஆமா. அவன் தத்துவானே இல்ல தத்துவானா? அவனை விடக்கூடாது. அவனை விட்டு வைத்தா என் காலத்தில் நாட்டுக்கு பாதிக்கிறோம், நமக்கு ஆபத்து நேரும். ஆமாங்க. அவனையும் நம்ம வலையை சிக்க வைக்க வேண்டும். அப்படியே பாருங்க. எப்படி வலையில நாசிக்க வைக்கிறீங்க? எப்படி எப்படி தெரியுமா? எப்படி அடே சூரிய தூயில் தேவையப்பா நீயும் பதில் சொல்ல கேட்டு ஏ மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா தெரியாது. அந்த தத்துவனை பார்க்க வேண்டும் அல்லவா? அங்க போயிட்டு எப்ப பார்த்தாலும் என்னங்க எனக்கு ஒரு மயக்கமா இருக்கு. மயக்கமா இருக்குதா? என்னங்க சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். சத்தியமாகவா? மயக்கமென்ன இந்த மணி
எதுக்குதான் என்ன என்ன உனக்காடி ஒண்ணு தெரியல யாங்க என்ன 24 மணி நேரம் இதே ஞாபகம் இருக்குமா பாவி என்ன நான் எவ்வளவு ஆசை தொடாதன்ற நீ பாருங்க என்ன அவாய்ட் பண்ற நீ எனக்கு உடம்பு சரியில்லை என்ன தொடாதப்போ உடம்பு சரியில்லையா ஆமா அடி பாவி என்னங்க உடம்பா சரியில்லை ஆமாங்க இந்த மனசை பாருடி என் மனசு கொஞ்சம் பாருங்க என்னடி ஏங்க நான் என்னன்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்லு ஏங்க நான் வீட்டுக்கு தூரம் ஏய் என்ன நீ மட்டுமா வீட்டுக்கு தூரம் பாக்குற நானும் ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி தான் வீட்டுக்கு தூரம் ஏங்க ஐயோ அது கிடையாது ஐயா நான் என்னன்னு சொல்லி முடியும் இந்த மனுஷனுக்கு எனக்கு நான் தலை குளிச்சுக்கிறேன் தலைக்கு குளிச்சுட்டேன் தலை குளிச்சுட்டு வந்துக்கிறியா ஆமாங்க ஏய் என்ன நீ மட்டுமா தலை குளிச்சுட்டு வந்துக்கிறேன் நானும் தலை குளிச்சுட்டு தான் ஐயோ அது கிடையாதுங்க அவனோட கேளு அவரு தலை குளிச்சுக்கிறாரு இவரு தலை குளிச்சுக்கிறாரு நான் என்னன்னு சொல்லி புரியட்டும் இந்த மனுஷனுக்கு ஐயோ அடப்பாவி என்னன்னு சொல்லியோ அது கிடையாதுயா ஏங்க நீங்க என்ன தெரியுமா செய்யணும் 7 நாள் கழிச்சு தான் என் வீட்டுக்கே வரணும் என்னது 7 நாள் கழிச்சு ஐயோ 8ஆம் நாள் தான் அம்மா கேட்டு திறப்பேன் அதற்கு நான் என்ன பண்றது இருக்க முடியலன்னா எருக்கு மாட்டாச்சுக்கோ என்ன ஏங்க இப்பத்திக்கு பெண் பாவம் தான் பொல்லாதது சத்தியமா சொல்றேன் பாரு உண்மைதாங்க சத்தியமா வர மாட்டேன் என்னங்க மந்த வேலையை விட்டு சொந்த கால என்னாச்சு என்னுடைய தம்பி உங்களுடைய தம்பி பட்டப்படிப்பெல்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா எப்ப வந்தாரு எங்க வந்தாரு எத்தனை மணிக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படியா அதனால என்னை எப்படி வச்சுக்கிறீங்க உங்களை நான் எப்படி வச்சிருந்தனா அது போல அவனை வச்சுக்க நான் என்ன தப்பா சொன்னேன் நான் தப்பா சொன்னேன் காது கேட்க நான் தப்பா சொல்ல நான் தவறவே சொல்லலையா ஆமா என்ன சொல்றேன் தம்பி யாரு நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமானமாச்சா நீங்க தவறா புரிஞ்சுக்கலாமா அது ஏங்க சின்ன சிறு வயதிலே தாய் கொடுத்து சரியாக பார்த்து அப்படியா தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை அப்பா தான் எடுத்து தாய் பாசம் அறியாத தம்பிக்கு நீ தாயாக இருக்க வேண்டும் 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளை எப்படி பாவிப்பாங்களோ அது மாதிரி உன் தம்பி நான் சத்தியமா அப்படிதான் பாத்துட்டேன் அது மட்டும் கிடையாது எனக்கு நம்ம திருவண்ணாமலை கிராமத்துல ஒரு பேரு சேரிந்தல் கிராமத்துல மந்தமோ வரவில்லையோ வரத்துக்கு முன்னே போன் பண்ணி சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுங்க எப்படி என்ன சாப்பிடுங்க என்ன சாப்பாடு சாப்பிடுங்க கேட்டு விசாரணை பண்ணி நமக்கு தகுந்த சாப்பாடு செய்திருக்காரு எந்த குறையும் கிடையாது இது வந்து நம்ம தாய் ஆமாங்க சாப்பாட்டோட குறை வச்சாலாம் சத்தியமா எந்த குறையும் கிடையாது இன்னும் சாப்பாடு கேட்டது வச்சுக்கிறேன் ஒண்ணுதான் இருக்குது அந்த ஆசை மக்கள் சாப்பிட்டே 4 பேர் சாப்பிடலாம் ஆட்டு போய் சாப்பிட்டு எந்த ஒரு வச்சுக்கிறாங்க ஆமாங்க இவ்வளவு ஒரு தாய் கிராமமான நம்ம கிராமத்துல 60 உணவோடு நமக்கு பரிமாறிருக்க சாப்பாடு ஆமாங்க அது போல என்னுடைய தம்பிக்கு 60 உணவோடு பரிமாறுவது உடைய கனவு சத்தியமா சொல்றேன் என்ன சாப்பாட்டுல என்ன குறை வச்சா ஓய்ச்சி கட்டு என்ன அந்த ஆம்பளை சரி சண்டை வந்தாலும் உங்க அம்மாள் வாய்ச்சிருவேன் என்னதா ஓய் எங்க அம்மா நீங்க ஓய்க்கிறேன் என்னங்க அது ஒரு பேச்சுக்கார் அடே உதாரணத்துக்கா சரி போனா போது என்னங்க போகட்டும் 60 உணவோடு என் தம்பிக்கு பரிமாறுவது உனது கடமை சரிங்க போயிட்டு வாங்க ஏன் சொல்றேன் கேளு ஏங்க என்னுடைய தம்பி பட்டப்படிப்பு சென்றிருந்தான் அல்லவா ஆமா அங்கு வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது அடடே அங்க ஆசை சாப்பாடு தான் சாப்பிட்டு வழங்குவேன் அதனால உன் கையால வீட்டு முறை உணவு
சத்தியமாக செய்வேன். அறுசுவை உணவோடு என் தம்பிக்கு பரிமாறும். நீங்க கவலைப்படாதீங்க, சொல்லிட்டீங்கல்ல. நான் வரட்டுமா? என் ராஜா போய் என் ராஜா போய் அம்மா நீ உனக்கு வச்சு கொட்டணும் வச்சு கொட்டணுமா? அதுக்கு வந்திருக்க அந்த அரண்மனைக்கியா ஏன் அரண்மனை ஒரே ஒரு துரும்பு வேலை செய்ய மாட்டேன். நான் இவனுக்கு ஒரு வச்சு கொட்டணுமா? ஒவ்வொரு அண்ணன் கூட சாத்த தூணுவானோ இல்ல ரெண்டாவது கூட சாத்த தூணுவானோ? ஆள் எழுதி பார்த்துல அழகா இருப்பாரா, லட்சணமா இருப்பாரா? ஐயோ என் மாய்ச்சினர் வந்திருக்கிறாரு. சரி ஆமா சரி வணக்கம். அண்ணி எனக்கு அதிகமான பசி. நான் வீட்டு உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வீட்டு உணவு செய்திருந்தா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க சாப்பிடணும். அடே மைத்ரா இங்க பாருங்க ஒன்னும் சொல்லிட்டாரு, நீங்க அரண்மனை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அறுசுவன உணவு நான் ரெடி பண்ணிருக்கிறேன். என்ன அரண்மனையில நல்லா அறுசுவன சாப்பிடு. நாங்க பட்டப்படி படிச்சுட்டு நல்லா சாப்பிட்டியா? என்ன துருமை வச்சுட்டு பால் மைத்ரா நான் என்னமா பண்ணுவேன்? ஹாஸ்டல் சாப்பாடு தானே. அடே சரி சரி பாசி இருக்குது சாப்பிடு. உனக்கான உணவு நான் ரெடி பண்ணிட்டேன். ஓடி வாங்க சாப்பிட்டு. நல்லா ஊற வச்சு நல்ல பழம் போட்டு நல்லா தொண்டி தொண்டி வடை தொண்டி போட்டு தொண்டி வடையா? அப்படியா? ஆமா இங்க பாருங்க மைத்ரா ஒரு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் வயிறு மண்ணா சாடு அவன் வயிற்றுல மம்பி வச்சு கட்டுவாங்களோ. ஒரு அண்ணன் கூட தீனி தோன்றாங்க பாருங்க அப்படி இருக்கிறான். அரண்மனை சொத்தை மொத்தம் காலி பண்ணிட்டு உங்களுக்கு பொழிச்சுக்கிறேன் கருவாடு போட்டு காஞ்சி விட்டேன். சரி சரி என் மாய்க்கில சாப்பிட்டு மைத்ரா எனக்கு நினைப்பா இருக்குதா? இந்ததான் சரியா சாப்பிட்டேன். அருமையா இருந்தது. என்னுடைய பழக்கம் சொல்லுங்க நீ என்ன? நான் சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம். இவன் சத்தியமா வெளிநாட்டுல போய் படிக்கலாம். இவன் துண்டு தூங்கிதான் வந்துட்டான் போல. அது எப்படி சாப்பிட்டு தூக்கம் வந்துடும்? என் பழக்கம் சாப்பிட்டா தூங்கிடுவேன். அதனால சாப்பிட்டோம் தூங்கிட்டேன். தூங்க போறேன். சரி படுத்து தூங்குவதற்கு அரை கொஞ்சம் காட்டுறேன். அடியாத்தி யாரையும் கேக்குறான் பத்தியாடி. நான் என்னன்னு நினைச்சு என் வயிக்கு வந்துட்டான் பாரு. மைக்கினா என்னுடைய அறை தானே கேக்குறீங்க? ஆமா இதுதான் யாரையும் படுக்கறையை கேட்டேன். படுத்து தூங்குவதற்கு அறையை கேட்டேன். அறையை தூங்குவதற்கு கேட்டுறீங்களா? ஆமா மைக்கினா இன்னொரு கீழே பார்த்தாயா இது மண்ண பெட்ரூமே, இது ஏன் பெட்ரூமே? மண்ண பெட்ரூமே நீங்க தூங்குங்க. ஏன் பெட்ரூம் நான் தூங்குறேன். பாரு மைக்கினா என்ன இப்படி வாயா தூங்குறதுக்கு போறேன். ஐயோ இவனை வச்சுக்கணும் நான் எப்படி முன்னேறுவேன்னு தெரியல. ஆமா ஆமா மைத்ரா தூங்குறதுக்கு முன்னாடியா? தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன அது செய்யணும்? மைத்ரா தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும்யா. தூங்குறதுக்கு முன்னாடி அது செய்யணும். என்ன செய்யணும்? ஐயோ மக்கு 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 ஒன்னா சொல்ல ஆச்சு கிடையாது. ஏய் மைத்ரா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒண்ணும் புரியல எனக்கு. நான் என்ன சொல்ல இந்த படுபாய்க்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறானே மைத்ரா. எனக்கு சுத்தி வலிச்சுலாம் பேச முடியாது. உங்க அண்ணன் 6 நாட்டு பக்கம் போயிட்டே இருக்கிறாரு. எனக்கு சுத்தமா கண்டுக்கிறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. பாருங்க மண்ணு பெரிய பாறைகளை போட்டு மண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிற ஆதித்யா ஆளலாம் என்ன சொல்றீங்க? ஓகேவா?
இன்னொரு முறை அந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது, ஜாக்கிரதை. சித்து போன மாதிரி போய் எங்க அண்ணன் தூங்கும்போது அவர் தலைமையில கழுத்தை போட்டு சாக வச்சுட்டு நீ நான் கணவனுடைய சொல்ற இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாத. லவ் பண்ண லவ் என்ன ஏய் இந்த பாரு மைத்தனா என் அழுது சொன்னு காட்டி பிடிச்சி ஒரே முன்னா ஐயோ என்னுடைய மனைவியிடம் ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை? என்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்திருக்கா, ஆமா, அறுசுவை உணவோடு என் தம்பிக்கு பரிமாற சொல்லிருக்கேன். அப்படியா? இப்ப பரிமாறலாம், இந்த பையன் சாப்பிட நான் கண்ணால பார்க்கலாம். புகையோடு வாசனை கமகமான கமாக்குது. என் தங்கச்சி சமைப்பதுல கெட்டி ஜாஸ்தி, அவன் சுவையா சமைப்பா. ஆமா, கை பக்குவம். அப்படியா? ஆமாங்க. அப்ப நீங்க சமையல்கார குடும்பமா? சமையல் செய்த சமையல்கார குடும்பமா? அவன் அழகா சமைப்பா. எப்படியோ வந்து என்னுடைய தம்பி வயிறால சாப்பிட்டு அதுவே எனக்கு போதும். அயல்நாட்டிலிருந்து வரீங்களே பட்டப்படிப்பு முடிச்சுட்டு பெண்களுடைய உறவு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு சோதித்து பார்த்து வேற ஒன்றுமே கிடையாது. சோதித்து பார்த்தியா? சோதித்து பார்க்கும் எனக்கு அப்படிலாம் எந்த பெண்ணும் கிடையாது. சத்தியமா பெண்கள் என்றால் எனக்கு ஆகாது. நீயா பெண்கள் காற்று பற்றாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. போய் சொல்லாத. என்ன அங்கதான் சொருக்கு தோத்தாந்து ரெண்டு பார்த்து கட்டி போற மாதிரி
ஏன் கட்டி பாத்தா ஏய் நீ என்ன பாய் பசங்க அப்படியா சரி சரி மச்சான் பாரு திருமணம் செய்து மீன் புண்ணிட்டு பின்னாடி பாக்குறோம்னா செய்வனா அவரை நினைச்சிட்டீங்களா நான் நினைச்சேன் முதல்ல இப்ப பரவாயில்லையா புரிஞ்சுக்கிட்டேன் மைத்தனா இங்க நடந்த விஷயம் ஒண்ணு சொன்னீங்கன்னா என்ன அடிச்சு நாடு கட்டிடுவாரு மைத்தனா இங்க நடந்த விஷயம் உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன் சரி சத்தி செய்ய கூடாது சத்தியம் செய்யணுமா வராங்க சரி நீ நடந்த விஷயத்தை என் அண்ணனுக்கு சொல்ல மாட்டேன் இந்த பருவை நான் போட்டேன் வியாபாரமா எம்ம போய் சொல்லிட்டு அந்த பருவை போட்டு அந்த மச்ச நாடி அடி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் ஆம்பளை தான் பொம்பளை சௌகரியத்தை உள்ளதான் பட்டுச்சு நானே மேல காலை போட்டு ஐயோ நான் இது அவரை கட்டி பிடிச்சி அவரை கட்டி விடாது இரு வரேன் அவர் இப்படி அவர் யாரு ஆமா மகனுக்கு சொன்ன ஆமா நான் என்ன பண்ணிட்டேன் உன் தம்பி என் தங்கச்சி போட்டு அடிக்கிறீங்க உன் தம்பிங்க சொல்றீங்க ஆமா இவங்க காலை மேல போட்டுங்களா யாரு கால் மேல போட்டுட்டா இன்னொரு அடிச்சு கேட்க அடிச்சு வாய் போட்டுட்டா நான் என்ன பாவத்தை பண்ணேன் படிக்கிறேன் பாய் அடிச்சு நான் ரெண்டாம் கட்ட பொண்ணு அந்த பொண்ணு முடிக்கிறது பரியனுக்கு போய் ஆமா நீ என்ன சொன்னீங்க ஏன் தம்பி அயல்நாட்டுல வராரு அரிசியான உணவு ரெடி பண்ணு சொன்னீங்களே இந்த பாவி நான் எப்பேற்பட்ட வகை வகையா ருசியா செஞ்ச சமையல் மிக்சில அடிச்ச மசாலா வாசனை பண்ணி சொல்லிட்டு அம்மியில ஒட்டோ மசாலா வச்சு நான் குழம்பு வச்சு கையில செவந்து போயிருக்குது இந்த மாதிரி பாவி சாப்பிட்டுட்டு என்ன நிக்கிற பேசுறா என்னங்க உன் தம்பி அடிச்சு நான் உணவு சாப்பிட்டுட்டு அண்ணி எனக்கு உண்ட மணிக்கு தந்தை வரைக்கும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான் உன் அறையா காட்டினா அரையா என்ன அறையா கேட்டேன் படிக்கறையை கேட்டேன் எடுக்கறியா என்ன தெரியும் போது போய் தெரியாது பாவி நான் தெரியாது சரி மாய்க்கு நான் படுக்கிறேன் வேணுமா ஒன்ன பெட்ரூம் இருக்குது ஏன் பெட்ரூம் அங்க இருக்குது ஒன்ன பெட்ரூம் நீங்க தூங்க ஏன் பெட்ரூம்ல நான் தூங்க சத்தியமா தான் சொன்னேன் அதுக்கு அவன் திரும்ப சொன்னா அண்ணி தூங்கறதுக்கு முன்னாடி அது சைடு காட்டாங்க சைடு காட்ட வாய் வச்சுக்கிறேன் வாய் வச்சுக்கிறியா பாவி தெரியாதுங்க இந்த பாய் இந்த உலகத்துல ரெண்டாம் கட்ட பொண்ணுங்க இந்த ஒண்ணுமே தெரியாது முன்னாடி எந்த தெருவு நடந்து போனா கூட இந்த பக்கம் ஏபிச்சிட்டு இருந்து என்னன்னு கூட தெரியாது ஒருத்தர் என்ன பேசுறான்னு கூட நான் காது குத்துன அப்படி வாங்கிட்டு போடுவேன் ரோட்ல இந்த பாவி இந்த மாதிரி வாங்கி கேட்டாங்க
அது செய்யறதா என்னன்னு மறுத்தான்னு கேட்டேன். கேட்டிருப்பேன். அது நீ எனக்கு சுத்தி வச்சுல பேச தெரியாது. எங்க அண்ணன் நாட்டு மக்கள் போயிட்டாரு. உன்னை சுத்தமா கவனிக்கிறது கிடையாது. எங்க அண்ணன் தூங்க பெரிய பாறைங்களை போட்டு நீயும் நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழான்னு சொன்னாரு. இந்த படுபாவி அப்படியே சொன்ன. ஆமாங்க. இனிமே ஒருவே வேணாம். உங்க குடும்பத்தை கேட்க எது வேணாம். மாமன போ. யா நீ நாய்க்கு பேசுறியா? நாச்சு வாழ போட்டுருங்க. இப்ப நான் எது அழியாது தெரிஞ்சது. உண்மையதான் சொல்லியிருக்கேன். சத்தியமாங்க இந்த வக்கானுக்கிற நீங்க கூட சத்தியமா சொல்றேன். இந்த முன்னாடி உனக்கு தருணம் பச்சை மண்ணுங்க. இந்த முன்னாடி சத்தியமா உனக்கு தருணம் வேற யாரும் போட்டு ஆமாங்க. ராஜா உனக்கு தருணம் வேற எடுத்து பார்க்கணும். கட்டி கட்டி கண்கொண்டு கண்டனை கண்கொண்டு நான் வாய் இறந்து போயிட்டேன். வாங்கிட்டு உணவோடு பரிமாறினாலா? ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். யாரு இவன் யாருன்னு கேட்டேன். எப்படி அண்ணி? அண்ணி என்றால் எப்படி மதிக்க வேண்டும்? அன்னைக்கு சமமா சொன்ன. அன்னைக்கு சமமா இருக்கிற அறுசுவர் உணவோடு உனக்கு பரிமாறினால. ஆமா பரிமாறோட பதம் தம்பி என பாசக்காட்டி வளர்த்து பலத்த பலன் கைவேலை கொடுத்து விட்டாயோட. எவ்வளவு ஆசையாக இப்படி ஒரு உத்தமைய போய் படுத்து கூப்பிடுறிய விட்டுட்டாங்க. உன்னுடைய பேசுவதற்கே எனக்கு பல வரவில்லை. தளபதியே இப்படிப்பட்ட நயவந்தர்கள் நம் நாட்டிலே இருக்கக்கூடாது. இவனை விட்டு வைத்தால் நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சூழ்நிலை. அதனால் இவனை நாடு கடத்துகளை